ஈரானை தனிமைப்படுத்தணும். இதுதான் அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்குது. ஏன் விக்கி ஈரானை தனிமைப்படுத்துகிறாங்க? அப்படி தனிமைப்படுத்துறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சார், ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த யுத்தத்தில் ஈரானை தோற்கடிப்பதற்கு அமெரிக்கா அவங்களுடைய முழு பலத்தையும் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், அவங்களுடைய மிசைல்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கட்டும், அவங்களுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும், நட்பு நாடுகளில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேஸஸாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயன்படுத்தாத ஆயுதங்களே கிடையாது, சூட்சமங்களே கிடையாது. ஆனாலுமே ஈரானை வீழ்த்த முடிந்ததான்னு கேட்டால் இன்றளவும் யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எதிராக கடைசியாக ஈரான் 2 பாலிஸ்டிக்ஸ் மிசைலை வீசினாங்க. அதை நாங்கள் தடுத்துட்டோம். அதனால் ஈரான் கூட நாங்கள் எந்தவித ட்ரேடும் வைத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லிட்டாங்க. இதுவரையிலும் நம்ம பார்த்தது தான், அதுக்கான கண்டினியூட்டி எல்லாமே நமக்கு தெரியும். ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டேன். அப்போ இதில் ஈரானை தோற்கடிக்க வேண்டும் என்றால் யுத்தம் வழியாக நடக்காது. பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுக்கணும், அதாவது பொருளாதார சிக்கலை ஏற்படுத்த வேண்டும். வேறு வழியே இல்லாமல் ஈரான் நம்ம காலடியில் வந்து, எப்பா அமெரிக்கா நீ ஆளை விட்டுரு, நீ என்ன சொல்கிறியோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன், நீ எங்கே கை காண்பிக்கிறியோ அங்கே வந்து நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஈரானை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி அமெரிக்கா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு 2 பேர் ரொம்ப பெரிய அளவில், ஹே மச்சான் அதெல்லாம் நீ அப்படிலாம் விட்டுற மாட்டோம்டா, நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒன்று சீனா, இன்னொன்று ரஷ்யா. அது எப்படி அப்படிங்கிறத ஒரு கொஞ்சமாக, ஏன்னா இது விதை பார்த்திங்களா, சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது கூடவே உலக அளவில் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஒரு சந்தோஷமான செய்தி, டிபி ட்ரூப்ஸ் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2026 நாமளும் ஒரு நாமினியாக இருக்கும், பெஸ்ட் சோலோ கண்டென்ட் கிரியேட்டர். நமக்கு அவார்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. பட் அந்த ஃபங்க்ஷன் நேரடியாக நீங்கள் போய் பார்க்க வேண்டும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் தமிழ் பட்சத்துக்கான அந்த வெற்றியாளர் அப்படிங்கிறதுல டிக் போட்டிங்கனாலோ, இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, எனக்கு தான் போடணும்னு இல்லை, யாரை பிடிச்சிருக்கோ போட்டு அதில் பங்கெடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கான ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான லிங்கை கீழே கொடுத்துட்றேன். ஸோ முதல் விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதுக்கான நன்றியை நான் சொல்லிடுறேன். இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம், இல்லாட்டி விகடனுடைய ஒரு டிஜிட்டல் அவார்ட்ஸ்க்கு நம்மளுடைய நாமினி பேர் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. உங்களுடைய சப்போர்ட், திட்டுறவங்க திட்டிக்கிட்டே இருக்கும்போது பாராட்டக்கூடிய நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கிறனால தான் இந்த வேலையை என்னால் சரியாக செய்ய முடியுது. அதற்கு நன்றிகள். அப்போ சீனா மற்றும் ரஷ்யா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஈரான் கூட ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய காய் நகர்த்தல் சரி, அவங்களுடைய ட்ரேடாக இருக்கட்டும், அது பிளாக் மார்க்கெட் வழியாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி பல இடங்களில் ஈரானுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சீனாவை நமக்கு நல்லாவே தெரியும், அவங்களுக்கு கண்டிப்பாக கச்சா எண்ணெய் தேவை. இந்த கச்சா எண்ணெயை அதிகமாக ஈரான்கிட்ட தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஈரான்கிட்டருந்து நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா பொருளாதார தடை போடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும் கூட அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது மச்சான், நான் உனக்கு கச்சா எண்ணெய் தர்றேன், நீ கச்சா எண்ணெய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஈரான் சீனாவினுடைய ஒட்டுமொத்த ட்ரேடும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாடுகளுடைய நட்பு இருக்கிற வரைக்கும் ஈரான் தனிமைப்படுத்தப்பட மாட்டாது, அது தனி ஆகாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய என்டையர் ஸ்ட்ராட்டஜியை 2 நாடுகள் சேர்ந்து துவம்சம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 2 நாடுகள் காரணமாகத்தான் ஈரானை அமெரிக்காவால் தோற்கடிக்க முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் கொடுத்திருப்பது தான். அமெரிக்காவினுடைய இப்போதைய இந்த எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபெயில் ஆயிரும். ஸோ இந்த எக்கனாமிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எக்காரணம் கொண்டும் எங்களுடைய பொருளாதாரத்தை, அதுவும் இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஈரான் மீதான பொருளாதார தடையை போட்டு பல விதமான பொருளாதார தடை, பல லெவல் பொருளாதார தடை, பல நபர்களுக்கான பொருளாதார தடை, பல நிறுவனங்களுக்கான பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் உலகம் பார்க்காத பல பொருளாதார தடை, அதாவது சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத ஈரான் மீது போட்டு ஈரானை அழிச்சிடலான்னு சொல்லி நினைச்ச போது கூட அமெரிக்காவால் அது முடியலை. இப்போ வந்துக்கிட்டு நாங்கள் ஈரானுக்கு எதிராக பெரிய அளவில் எக்கனாமிக் ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுடைய பொருளாதார தடை அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி நாங்கள் ஈரானை வீழ்த்தி விடுவோம் என்று சொன்னால் அது ஃபெயில் ஆயிரும் என்பதை ஈரான் ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இஸ்ரேலினுடைய E1 செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது தான். மேற்கு கரையில் பல ஏக்கர் நிலப்பரப்பை மறுபடியும் இஸ்ரேலியர்களுக்காக, யூதர்களுக்காக நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம். அந்த இடத்துல பாலஸ்தீனியர்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் பாலஸ்தீனியர்களுடைய வீடு இருந்துச்சு, அந்த வீடெல்லாம் உடைச்சிட்டாங்க. அப்படி உடைச்ச பிறகு நிறைய பாலஸ்தீனியர்களை விரட்டி விட்ட பிறகு இஸ்ரேலியர்களை அங்கே கொண்டு வந்து என்ன செய்ய போகிறாங்க, மீள் குடியமர்த்தல் செய்ய போகிறாங்க. இதை தான் E1 செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த E1 செட்டில்மெண்ட்டுக்கு காசா மக்கள், பாலஸ்தீன மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் போது இஸ்ரேல் சொல்லிட்டாங்க, எப்படினாலும் நாங்கள் அங்கே செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. பட் அதற்கு இன்னைக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, UK போன்ற நாடுகள் E1 செட்டில்மெண்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்,
விரும்பலை, அதை நீங்கள் செய்யக்கூடாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் அங்கே செஞ்சுருக்கீங்க, கொஞ்சம் பேர் மீள்குடியமர்த்தல் செஞ்சுருக்கீங்க, அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிற வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எகிப்து, கத்தார், துருக்கி இவங்க எல்லாருமே இப்போ காசாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, இஸ்ரேல் காசா மீதான அட்டாக் அப்படிங்கிறத தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். நேற்று கூட இஸ்ரேல் காசாவின் மீது நடத்தின தாக்குதலில் 7க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கடலை உளவு பார்க்கக்கூடிய ட்ரோனை நாங்கள் வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி ரொமானியா அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது. ரொமானியாவினுடைய F-16 விமானம் தான் அதை வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. ரொமானியாவினுடைய F-16 வீழ்த்தின ட்ரோன் ரஷ்யாவினுடையதா இல்லாட்டி வேறு நாடுகளுடையதா அப்படிங்கிறதுக்கான விசாரணை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. பங்களாதேஷினுடைய முதல் பிரசிடென்ட் 35 வருஷத்துக்கு பிறகு அங்கே எலெக்ஷன் நடந்து ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்று வெளியாக இருக்கிறது. ஸோ பங்களாதேஷுக்கு பிரசிடென்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே ஷேக் ஹசீனா அவர்கள் மறுபடியும் பங்களாதேஷுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் மீண்டும் அங்கே பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவினுடைய இன்றைய தாக்குதலில் உக்ரைனை சார்ந்த 16 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும் ஜெலன்ஸ்கி பேட்ரியாட் மிசைல்ஸ் எங்ககிட்ட இல்லாத காரணத்தினால் தான் ரஷ்யாவினுடைய தாக்குதல் எங்கள் நாட்டை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது, எங்களுக்கு உடனடியாக பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்ரியாட் மிசைலை அவங்களுடைய நாட்டிலேயே உக்ரைன் நாட்டிலேயே தயாரிப்பதற்கான முயற்சிகளில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு தகுந்த மாதிரி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சவுத் கொரியா மிகப்பெரிய அளவில் ஒரு ராணுவ ஒத்திகையெல்லாம் செஞ்சு பார்க்கும்போது ஏகப்பட்ட மிசைலை சும்மா சர்ன்னு சொல்லி கடலில் வீசியிருக்காங்க. எதுக்காகப்பா இப்படி வீசியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால், தென் கொரியா எங்களை பார்த்து பயப்பட வேண்டும், தென் கொரியா அவங்களுடைய கடற்படை ஒத்திகைலாம் செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க, நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் மட்டும்தான் இந்த மாதிரி மிசைல்ஸை நாங்கள் கடலில் அனுப்புறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அணு ஆயுதத்துக்கான வார்ஹெட்ஸ் நார்த் கொரியாட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சவுத் கொரியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. 100க்கும் அதிகமான நியூக்ளியர் வார்ஹெட் அப்படிங்கிறதே உலகம் வாயை திறந்து பார்க்கும். அதுவும் வடகொரியாட்ட இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கிம் அவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சுன்னா டே ஒரு நியூக்ளியர் மிசைலை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சதர்ன் யூஎஸ் பக்கம்லாம் நம்ம போயிடவே கூடாதான். 120 ஃபாரன்ஹீட் கிட்டத்தட்ட 48-49 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான உஷ்ணநிலை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முக்கியமான நகரங்களில் கூட 40, 42, 43 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டிகிரி செல்சியஸ்லையும் 115, 119, 120 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற அளவுக்கு வெப்பநிலை என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாருமே அங்கிருந்து வெளியேற வேண்டும், வாழ தகுதியற்ற இடமாக அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ற வார்னிங் அமெரிக்காவினுடைய வெதர் ரிப்போர்ட் அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறார்கள். கிவினுடைய பல பகுதிகளில் வெடி விபத்து ஏற்பட்டதாகவும் அதனுடைய சப்தம் கேட்டதாகவும் உக்ரைனுடைய பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஏன் எதனால் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் சொல்லப்படவில்லை. ரஷ்யா மறுபடியும் கிவுக்கு எதிரான தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கிறார்களா என்பது மட்டுமே இப்போது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஆயில் மற்றும் பல பிரச்சனைகள், உள்நாட்டு அரசியல் பிரச்சனை காரணமாகவும் வெனிசுலாவால் எர்த்குவேக்கிலிருந்து மீண்டு எழ முடியவில்லை என்கிற செய்தியை வெனிசுலா அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. வெனிசுலாவில் இப்போது அமெரிக்காவினுடைய கண் பார்வையில் நடைபெறக்கூடிய அரசாங்கம் தான் நடந்துட்டு இருக்கு. அங்கிருந்து மாதுரவர்கள் அரசு செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு அங்கே நிலநடுக்கம் ஏற்படுகிறது, ஏகப்பட்ட நபர்கள் உயிரிழக்கிறார்கள், அங்கே பொருளாதாரம் மந்த நிலைமைக்கு போகுது. அமெரிக்காவினுடைய உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற நேரத்தில் அமெரிக்கா வெனிசுலாவை நாங்கள் தான் ரீபில்டு பண்ண போகிறோம், எந்தெந்த நாடுகள் வெனிசுலாவுக்கு உதவ வேண்டுமோ அந்த நாடுகள் எங்கள் கூட இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வெனிசுலாவை ரீபில்டு பண்ணக்கூடிய வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னும் வெனிசுலா அதே நிலைமையில தான் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய கிரேட் எனிமி அப்படிங்கிறவங்க ரஷ்யாவுக்கு வெளியிலேயோ இல்லாட்டி மிகப்பெரிய சிக்கல் நிறைந்த நாடுகளோ கிடையாது. கிரெம்ளின்குள்ளேயே, அதாவது ரஷ்யாவுக்குள்ளேயே நிறைய பேர் ரஷ்யாவினுடைய அழிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் ரஷ்யாவுக்கான உண்மையான எதிரி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இன்று பகிரப்பட்டிருக்கிறது. பல நபர்களுடைய பெயர் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அவங்களுடைய அடுத்த கட்ட நிலைமை என்னவாக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரின்ஸ் ஹாரி மற்றும் மேகன் மார்க்கல் மீண்டும் யூகேக்குள்ளேயே வந்துட்டாங்க. ராஜ குடும்பத்திலிருந்து வெளியில் போயிருந்தாலும் மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. யூகேக்குள்ளே அவங்க வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. எபோலா அவுட் பிரேக் அப்படிங்கிறது மறுபடியும் டிஆர் காங்கோவில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு என்கிற அதிர்ச்சியான தகவலை ஐநா சபை வெளியிட்டிருக்கிறார்கள். எபோலா அவுட் பிரேக் ஐநா சபைக்கு தெரிவிப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே வெளிவந்தது. அவுட் பிரேக் ஆயிருச்சு, ரொம்ப டிலேயாக தான் டிஆர் காங்கோ வந்து எங்களுக்கு சொன்னாங்க, அதனால தான் இதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, இது மனித குலத்திற்கு ஆபத்தான நிகழ்வு தான் என்பதை ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து, சீனா இரண்டு நாடுகளுமே இப்போது ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. சுவிட்சர்லாந்து வரக்கூடிய பல பொருட்களுக்கும் இப்போது டாக்ஸ் இல்லவே இல்லை என்பதை சீனா உறுதி செய்திருக்கிறார்கள். ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் அசலியம் சீக்கர்ஸ், அவங்க நாட்டுக்கு குடியமர்த்தல் இல்லாட்டி நாங்கள் உங்கள் நாட்டில் வந்து தஞ்சம் புகுகிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நபர்களை இத்தாலிக்கு நாடு கடத்தக்கூடிய திட்டத்தில் மறுபடியும் ஃபின்லாந்து அரசாங்கம்
அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய தகவலை பார்த்துருக்கோம். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.